எனக்கு தெரியாம இந்த ஊர்ல அநியாயம் நடக்குது. இங்கிலீஷ்ல எழுதிருக்காங்கல்ல. இல்ல கருப்பு இங்க வரல, இதுல தமிழ்ல போட்டிருக்காங்க, என்னன்னு படிச்சு சொல்லல. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் படிச்சிருக்கதால கூட வச்சு சுத்திட்டு இருக்கீங்க, இல்லனா விட்டுருவீங்கல்ல. அட ஒன்றும் இல்லை தரிசு, நம்ம பக்கத்தூர் கோயில்ல மாரியம்மனை கூறு ஊத்துறாங்களாம். அதுக்கு நன்கொடை வசூலிக்க இந்த தாளை அச்சடிச்சிருக்காங்களா. அது மட்டும் இல்ல, என்னத்தான் தலைமத்த அங்க கூப்பிட்டுருக்காங்க தெரியுமா? கூப்பிடுவாங்க குடிகார கூட்டத்துக்கு தான் கூப்பிடுவாங்க. ஏன் இம்பிட்டு போய் பேசுற? தெரிஞ்சா பேசு. இப்படிதான் ஊருக்குள்ள பொருளே கிளம்பி தெரிஞ்சிட்டு இருக்கியா நீ? உன் மகர கட்டிக்கு தலைமை வர தாங்குவியாக்கும். போய் உன் தலையை ஒழுங்கா வருப்போ. அது ஒண்ணு இல்ல தரிசு மாமா, இந்த பெருசோட பொண்ணு டாக்டர் அம்மா இருக்குல்ல, அது ஊருக்குள்ள ஏதோ மருத்துவம் பார்க்க போதா. அதுக்குதான் இந்த சீட்டை அச்சடிச்சு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு ஏன் இம்புட்டு சிரமப்படணும்? என்கிட்ட சொல்லிருந்த இந்த ஜோலியை வேற மாதிரி பாத்துருப்போம்ல. அதே எப்படி பாத்துருப்ப? அம்மா அம்மா யாருடா அது? ஐயா காசு இருந்தா போடுங்கய்யா. தோ வர சும்மா கட்டோட பாப்பா ஆட்டம் ஆடி அசத்துறிய. இந்த பொண்ணு ஆட்டம் ஊரையெல்லாம் கூட்டம். உன் ஆட்டத்தை பார்த்ததுல இருந்து என் மனசு என்கிட்ட இல்ல வச்சுக்கோ. உள்ள வா. ஐயா ஐயா விடுங்கய்யா. உள்ள வந்து ஒரு ஆட்டம் போட்டு போ. மா என்னடா ஐயா பாத்திரம்? நீ ஓட்ட பாத்திரம் வாங்க வந்த நேரம் நான் ஒரு தங்க கலசத்தை மிஸ் பண்ணிட்டேனடா. என் முன்னாடி நின்னா மேஞ்சாஞ்சி அப்படியே துப்பிடும். ஓடி போடானு. ஐயோ தங்க கலசம் மிஸ் ஆயிடுச்சேடா. அவன் ஏன் வரமாட்டேன்னு சொன்னான்னு இப்பதான் புரியுது. டேய் நாராயணா, டேய் எங்கம்மா திறக்க போறான்? 3 நாளா தட்டி டயர்ட் ஆயிட்டேன், நீயே தட்டு. டேய் நாராயணா, உன்னதான்டா. டேய் கதவு தரடா, கதவு தர. டேய் நாராயணா, டேய் உன்னதான்டா. என்னடா நினைச்சிட்டு மனசுல நீ? என்ன பிக்கப் பண்ண வரமாட்டேன்னு சொன்னியாமே, அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா? நல்லாதான் நினைக்கிறேன். இது வரைக்கும் அவனை பிக்கப் பண்ணலையா? பொறுக்கி சாச்சா, சீரியஸா தான் சொல்றேன். ஆமா, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியாமே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு வச்சுக்கேன். அங்க பார், என்ன அந்த ஃபேனுக்கு ஒரு சேலை கிடைக்காது. மாமா ரேஞ்சே வேற. என்ன தவிர வேற யாரையாவது கல்யாணம் பண்ண, உனக்கு கையும் இருக்காது, அவளுக்கு கழுத்தும் இருக்காது. இது பாரு, நான் வேற டென்ஷன்ல இருக்கிறேன். ஆமா, என்ன டென்ஷன் உனக்கு? மாமா சொன்னாரு 3 நாள் கதவை பூட்டிட்டு உள்ளே இருக்கியாமே. வரியா? பாக்குறியா? என்னெல்லாம் பார்த்து வராதா? அப்படி இது பெரிய சன்னில நீ பார்த்தோன்னு மூடு வரதுக்கு. இந்த பார், அவ்வளவுதான். வந்த வேலையை மட்டும் பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே? டேய் 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 நாராயணா, போகாதடா. பாருங்க அத்தை, நீ ஆச்சு அவனாச்சுமா, என்ன ஆள விடுங்க. நடுவில் கொஞ்சம் பக்கத்தையே காணா. இதுல இருந்தது. ஐயோ அண்ணே, ஹோட்டல்லாம் சுத்தமா இருக்கா? எல்லாம் கிளீனா இருக்கு. குடிக்கிறது கேன் வாட்டர் தானே? எப்பவும் கேன் வாட்டர் தான். என்ன கேன் வாட்டர் இல்லாம எந்த ஹோட்டல்லையும் நான் சரி சரி. ஐயோ, என்னென்ன குடியார பையெல்லாம் கடைக்குள்ள விட்டுருக்கீங்க? நாளைக்கெல்லாம் குடியார வந்தானா நான் கடைக்குள்ள வர மாட்டேன். தம்பி இலைய போடுங்க. என்னடா சாப்பிடுறீங்க? 4 புரோட்டா வைங்க. நம்ம கடையில பூரி ஃபேமஸ்ண்ணே. கிழங்கோட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். தம்பி நல்லா மைண்ட்ல வச்சுக்க, நான் கேட்டதை தான் நீ கொடுக்கணும். புரோட்டா வை. சரிங்க. பூரி ஃபேமஸ், பெரிய பாம்பே விலாஸ் ஹோட்டல். வை வை. அண்ணன் கேக்குறதெல்லாம் குர்ரா. சரிங்க முதலாளி. சொல்லுங்க, சொல்லி பழக்குங்க. சால்னா கொண்டு வா. ஊத்து. போதும். தம்பி இங்க வாடா. அடுத்து என்ன சாப்பிடுறீங்க? ஒரு முருகலா நெய் ரோஸ்ட் போட்டு வா. அண்ணே
நம்ம கடையில அடை தோசை அட்டகாசமா இருக்குண்ணே. தம்பி திரும்ப திரும்ப சொல்றேன், நான் கேட்டதைத்தான் நீ கொடுக்கணும். நீயா ஒண்ணு செய்யக்கூடாது. டேய் என்ன கேக்குறாங்களோ அதை மட்டும் குடுறா. சரிங்க ஓனர். கேட்டியா கேட்டியா? போ போ போ. மரமண்டைக்கு கல் தோசை நெய் தோசை வித்தியாசத்துல எப்படி திங்குது பாரு. அண்ணே 55 ரூபா பில்லு. தம்பி உனக்கு என்ன மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா? ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன், நான் கேட்டதை தானே நீ கொடுக்கணும். ஆமாண்ணே. இது என்னடா இது? சாப்பிட்டதுக்கான பில்லு. சாப்பிட்டதுக்கு பில்லு நான் கேட்டனா? இல்ல அது வந்து அப்புறம் கொண்டு வந்திருக்க. ஓனரையா இந்த ஆள் பிரச்சனை. ஐயோ இவனோட பெரிய ரோதனையா போச்சு. கடைக்கு வந்த கஸ்டமர்ட்ட என்னடா பிரச்சனை? ஐயா சாப்பிட்டதுக்கு பில்ல கொடுத்தா பில்ல நான் கேட்டனாங்கிறாரு. என்ன முறப்பு? போங்க சார், என்னைக்குமே கஸ்டமர் கேட்டதை கொடுத்து பழகுங்க, சும்மா பில்லெல்லாம் கொடுக்காதீங்க. ஐயோ ஐயோ என்னென்ன பில்லெல்லாம் கொடுத்துருக்காரு. அண்ணே பொதுமக்கள்லாம் இருக்காங்க, அப்படியே உள்ள போயிடலாமா? இந்த கடையில மாவு கல்லுல ஆட்டுறீங்களா கிரைண்டர்ல ஆட்டுறீங்களா? கல்லுல தான் ஆட்டுறோம். கல்லுல தான். ஆமா. அப்பாடா வாங்கனே ஆட்டுறேன் வாங்கனே. பெருசு பெருசு விளையாட பெருசு குத்துரு பெருசு நம்ம சவல எங்கிட்டு போறான்? எல்லாம் சவல என்னல அண்ணாந்து பார்த்து அறுவாயில சிரிக்கிற, அறுத்து போட்டுருவாங்க தெரியுமில்ல. நமக்கு அண்ணாச்சிக்கு பகத்தீர்லனே தொழில பாரு போ. ஏய் தரிசு, அவனை போய் தொழில் பண்ண சொல்ற? ஏன் நீ போய் பண்ண வேண்டியதானே? கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிக்கிட்ட விளையாடுறத விட்டுட்டு என்கிட்ட வந்து விளையாடிட்டு இருக்கியே. ஆமா பெருசு, உன்னோட விளையாடம் இருந்தா இந்த பொழுது என்ன பொழக்குது. உன் கையில இருக்கிற பொட்டல் தவித்தாதான் பொறி பறக்குது. அதனால நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. அக்கா இங்க பாத்தீங்களா என் மாமாவ? என்ன மாமா இம்புட்டு வயசாச்சு கழுத மேல சவாரி செய்யற, அதுவும் கிழட்டு கழுத மேல. புள்ள லந்தா தாவணி போட்ட வயசு வந்த உடனே தாவி பிடிக்கிற வார்த்தையில அதுக்கெல்லாம் இந்த மாமா சிக்க மாட்டான். சொல்லு என்ன வழியா எம்புட்டு தூரம் வந்திருக்க? வேணாம் மாமா, உன் கோவத்தை கொலு வைக்காத, அப்புறம் நான் தாங்க மாட்டேன். இவங்க நம்ம ஊர் மலை கோயில பாக்கணும்னாக அதுக்குதான் கூட்டியாந்தேன். போறவ போக வேண்டியது தானே, நாங்க கூத்தாடுறத நீ குனிஞ்சு பாக்குற. அப்படிதான் மாமா போகலான்னு நானும் நினைச்சேன். நான் தான் பயப்படுவேன்னு தெரியும்ல, அதான் ஆண் தோணை இருந்தா பயம் இல்லாம இருக்குமேன்னு நினைச்சிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா என் மாமா நீயே நிக்கிற, அப்புறம் எனக்கு என்ன பயம்? மாமா துணைக்கு வர்றது நாறு இல்லாம பூவை கோக்கிறியே என் மாமா வகை மல்லி. இவங்க யாரு? நம்ம ஊர்ல இம்புட்டு அழகா. இவங்க பேர் என்ன? ரோசாவா? மைண்ட் யூ வேர்ட்ஸ். என்னைய பார்த்து அதுவும் என்னைய பார்த்து. அவங்க உன்னைய பார்த்து தப்பா எதுவும் சொல்லல. அதுதான் கேக்குறேன், புரியுற மாதிரி சொல்லு. ஏன்பா தரிசு, வாய கொஞ்சம் பொத்துறியா? வீட்டுல இல்லாத மரியாதை எங்க கொண்டு வந்துட்ட? இவ யாருன்னு நினைச்ச? அப்பா செய்யற தொழில பிடிக்காம என்னைய உதவிட்டு போனாலே என் பொண்ணு அவதாலைவோம். யாரு? நம்ம புவியா? இந்த சவலைய பாரு, உன்னதான் கட்டிப்பேன்றான். நீயே சொல்லு, நீ என்னதானே கட்டிப்ப? தர்சு வேணாம்ல, புவி என்னைய தாம்பல கட்டிப்பா. என்னையதான் கட்டிப்பா. இல்ல அவ என்னையதான் கட்டிப்பா. குமார் வரேன் பாஸ். பாஸ் ஒரு நிமிஷம் பாஸ். எனக்கு பாஸ் எனக்கு வயது கடமுடாங்குது பாஸ். அதானே பாஸ்? எப்படி பாஸ் நான் சொல்லாமலே நீங்க? இந்த இழவை தானே ரெகுலரா கூட்டிட்டு இருக்க, வித்தியாசமா ஏதாவது பண்ண சொல்லலாம். அதாவது நான் போவேன் பருதுன்னுவேன், போகும்போதுதான் வருமானு நான் கேட்பேன், வரும்போதுதான் பாஸ் போனோம் அப்படின்னு லாஜிக்கா கவுண்டர் வேற நீ அடிப்ப. இந்த கூத்தான் தெரியுமே. அதாவது ஒரு பழமொழி தெரியுமா உங்களுக்கு? பாஸ், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அப்படியா பாஸ்? ஆனா நம்மள பொறுத்தவரைக்கும் அந்த பழமொழியே வேற. குமார் வரும் பின்னே நாத்தம் வரும் முன்னே. போயிட்டு இருக்கோம், சீக்கிரமா.
கார் கிட்ட தான் நிக்கணும். இங்கே அங்க நவரக்கூடாது. என்ன? ஓகே பாஸ், நான் வெயிட் பண்றேன். டேய் போறானே. டேய் நாங்க உள்ள போறோம். யாரா வந்தா ஃபோன் பண்ணு. பாத்துறா. என்ன நீயும் உங்க ஒப்பனை சேர்ந்து என்ன கேன பயிலாக்குறீங்களா? உங்க தங்கச்சியை கட்டி கொடுக்கும்போது மட்டும் 100 பவுன் நகை போட்டு கட்டி கொடுப்பீங்களா? அப்ப எனக்கு மட்டும் உங்க அப்பா வெறும் 10 பவுன் தாலியை போட்டு என்னைய காலி பண்ண நினைக்கிறானே, இது எந்த விதத்துல நியாயம்? இந்த பார், 90 பவுன் நகையோட வந்தா வீட்டுக்கு வா, இல்லைன்னா உங்க ஒப்ப வீட்லயே குடியிருந்துக்கு. என் தங்கச்சி வீட்டுக்காரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்காரு. கிழிச்சார். வெட்டியா ஊரை சுத்துற, அந்த மீட்டிங் இந்த மீட்டிங்னு கதை அலக்குற, இல்லனா வீட்ல தண்டத்துக்குன்னு உட்கார்ந்துட்டு இருக்க. எந்த வேலையும் செய்யறது இல்ல. உனக்கு இவ்வளவு செஞ்சதே ஜாஸ்தி. எங்க வீட்ல அதெல்லாம் இருக்கதானே செய்யும். என்னையா நான் பேசிட்டே இருக்க, நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க. உனக்கு உங்க ஒப்பனுக்கும் தெரியாது நான் இந்த ஏரியாவுல எவ்வளவு செல்வாக்கான கவுன்சிலர்னு. இன்னைக்கு கவுன்சிலரா இருக்கலாம், நாளைக்கே எம்எல்ஏ ஆகலாம். ஆமா, நீ கிழிச்சதான் பாக்குறேனே. தம்பிக்கு 2 டீயை சொல்லப்பா. வந்தவங்களுக்கு கூட என்னுடைய பெருமை தெரியுது, வாக்கப்பட்டு வந்த உனக்கு தெரியல. ஆமா தம்பி, என்ன விஷயம் வந்திருக்கீங்க? தலை வெளியில இருக்காரு, நீங்க கொஞ்சம் வர முடியுமா? தலை வந்து மெட்ராஸ்ல தானே இருக்காரு. வெளியே வந்து பார்த்தா தானே தெரியும். அப்படியா? நீங்க போங்க, சட்டையை போட்டு வரேன். சீக்கிரம் வாங்க. நானே உனக்கு ஓட்டு போட மாட்டேன், வேற யாரையா உனக்கு ஓட்டு போட போறாங்க? ஏய், நீ ஓட்டு போட்டு ஜெயிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. வரப்போற எலெக்ஷன்ல எத்தனை லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க போறேங்கிறத நீயும் உங்க ஒப்பனும் மூக்கு மேல விரல வச்சு பார்க்க போறீங்க. பாப்போம். என்னையா பாப்போம்? முதல்ல பொண்டாட்டியை காப்பாத்துற வழிய பாரு. முட்டாள், நான் என்ன சொன்னாலும் உனக்கு இப்ப புரியாது. நான் வந்து உன்னையும் ஒப்பனையும் உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். வை, மீட்டிங்ல இருக்கேன், வை. தம்பியோட முகத்துல இருக்க கலையை பார்த்தா அரசியல் கலை தாண்டவம் ஆடுது. நீங்க மட்டும் எங்க கூட இளைஞரணியில சேர்ந்தீங்கன்னா ஓட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிருவேன். என்ன சொல்ற தம்பி? கூப்பிடுறாருல, என்ன வாட்டே? என்ன ஒரு வார்த்தை பேசுன சங்க அறுத்துருவேன். இந்த பாருங்க, நீங்க எல்லாம் யூத், இனிமே தான் வளர்ந்து வர போறீங்க, நல்ல பொறுப்புக்கு வர போறீங்க. ஆரம்பத்துல இப்படி கோவப்படலாமா? உனக்கு போஸ்ட் ஓட்டுன பசங்க வீடு எங்கடா இருக்கு? இப்ப தெரிஞ்சு போச்சு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட நான் பேசினா சரி வராது. நான் யார்கிட்ட லிங்க் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இப்ப போடுற கம்சனருக்கு போன கால் டவுசர் அவுத்து விட்டு ஓடுறீங்களா இல்லையான்னு பாரு. என்ன உங்களுக்கு கம்சனர் தெரியுமா? நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். ஆமா ஆமா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வீட்டுக்குள்ளதான் போய் பேசணும். ஏன்னா நீங்க எல்லாம் அரசியல்ல வளர்ந்து வர பிள்ளைங்க. உள்ள கூப்பிட்டு 4 மிதி மிதிச்சாருன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள போகும்போது அசிங்கமானப்பாங்க, தெருவில் 4 பேர் காரி திப்புவாங்க. கதவை சாத்துங்க, சைலண்டாவே பேசுவோம். இது என்ன இருக்கு? போடுங்க, போன போடுங்க. ஒரு வாரமா பாத்ரூம் சரியா போகல, பின்னாடி மிதிச்ச மிதில இனிமே ஃப்ரீயா போகும். அண்ணே அண்ணே, ஒரே ஒரு சந்தேகம். என்ன போய் அடிக்கிறதுக்கா இவ்வளவு பெரிய பில்டப்? வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்தா நானே உங்க வீட்டுல வந்து அடி வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. என் வீட்டுக்குள்ளேயே என்னை கதவை போட்டு செருப்பை கொண்டு அடி வாங்க வைக்கிறீங்களே. இதுங்க, நான் கூட கத்தி அருவாள் எடுக்கிறீங்கன்னு நினைச்சேன். அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன்? அட்ரஸ் கொடுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா நான் கொரியர்லயே அனுப்பி வச்சிருப்பேனே. என்ன பாக்குறீங்க? உண்மையை சொல்றேன்னு, நான் உங்க கூட அவன் வீட்டுக்கு வந்துருவேன். நான் வர்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா குடும்பத்தோட வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிடுவான். அவன் இங்க வந்தா நான் உங்களுக்கு புடிச்சு கொடுக்கறேன், நீங்க அங்க போனா அவனை புடிச்சு நொறுக்கிருங்க. சத்தியமா சொல்றேன், உண்மையான அட்ரஸ் தான். நம்மளால இறங்க முடியாதுமா, வேற ஆள் வச்சு பாத்துக்க. இப்ப வருவாங்க. One for the money, 2 for the show. 3 to get ready, yeah, here we go. Yeah, they got me running, they got me going. They got me running, they got me going. கரும்புக்கு காத்திருக்கும் எறும்பு.
தம்பி ஒரு தந்தி கொடுப்பா. அப்படியே அந்த புக்கம் கொடு. இந்தா. இல்ல சூரி, குடும்ப தப்புணுமா என்னன்னு பாருல. தப்பும் தப்பும் நாங்க விட்டாதானே தப்போம். கிழவி, உன் புருஷன் கழுத்தை அறுத்து போட்டா நீ தாலி அறுத்து போட்டு சந்தோஷமா இருப்பல, என்ன அறுக்குட்டா? ஏய் பாவிகளா, எதுக்குடா வயித்தறிச்சல கொட்டிக்கிறீங்க? கொட்டிங்கல்ல, நான் வளர்த்த பசங்க வளர்ந்து நிக்கும் போது பிரச்சனை வளரும்னு அப்பவே உங்களுக்கு தெரியும் இல்ல. கொட்டிக்குங்கள, நல்லா கொட்டிக்குங்க. சரியா சொன்ன பெருசு. கிழவி, கெட்டது செஞ்சா கெட்டது மட்டும் தான் நடக்கும். நாங்க என்ன கெட்டவங்களா? அறியாத வயசுல இந்த தொழில் அறிமுகப்படுத்துச்சு நீங்க. அவகிட்ட என்னடா பேச்சு? எங்க அப்பாங்க செஞ்ச தப்புக்கு தான் எங்களுக்கு தண்டனையை கொடுத்தீங்க. நாங்க ஒண்ணு உங்களுக்கு தண்டனையை தரல. தனியாத கோபம் இருக்கு எங்களுக்கும். தவிச்ச வாய்க்கு தண்ணி தராத இந்த ஊரை ஒண்ணு நாங்க தவிக்க விடல, தெரிஞ்சுக்கங்க. இப்ப கூட இந்த ஊரை காப்பாற்ற இந்த தொழிலே நாங்க செய்யறோம். நாங்க உங்களை அழிக்க நினைக்கிற, நீங்க எங்களை அழிக்க நினைக்காதீங்க. மீறி அழிக்க நினைச்சீங்க, அவங்க புருஷனை அவங்க முந்தானில முடிச்சு வச்சுக்க. எங்களை யாரும் குறை சொல்லாதீங்க. ஏய் ஏய் கிளம்பல கிளம்பல கிளம்பு. போய் நிக்காத போயிட்டே இல்ல. அப்பா வாங்கப்பா போலாம். பாத்தியா தினேஷ், இதுதான் எங்க ஊரு. இவர் தான் எங்க அப்பா. நிக்க சொல்றான் அவனை. டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் மச்சான், ஏதாவது ஒன்று பண்ணலாம்டா. டேய் ஆமாண்டா, அவன் சொல்றதும் கரெக்ட் தான்டா. காசே இல்லாம இருக்கும், அதை வித்து காசு பாத்துலாம்டா. வீணாக்கிறாத மச்சான். வீணாக்குறதா? எங்க அதை எடு. இந்தா நான் சொன்னா கேப்பான்னு சொன்னல பாரு. வீணாக்குறதுனா இது. எப்படி கீழே கொட்டிட்டு போறான் பாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன். இவன் சொன்ன கேப்பான். பாவீங்களா, இல்லாம வீணாக்கிட்டேங்களாடா. இன்னும் இந்த ஆர்வம் சொன்னா 3 பசங்க வருவாண்ட, எவனையும் காணும். எவனை கேட்டாலும் தெரியாங்கிறான். சரி இவன்ட்டையா கேட்போம். பார்த்தா தலுக்கு முழுக்கிட்டு பயல்வாடு மாதிரி குஸ்தியா இருக்கான். கண்டிப்பா இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏண்டா தம்பி, இந்த ஊர்ல சிங்கம்ங்கிறது யாருப்பா? என்ன கேட்ட? சிங்கம் யாருன்னு கேட்டேன். அட்டிங்க ஐயால அந்த திருட்டு பசங்களை பத்தி என்கிட்ட கேக்குறியா? மூஞ்சில குத்துறேன் பாத்துக்க. ஆளையும் மண்டையும் மூஞ்சியும் பாரு. போண்டா போண்டாவா? ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. அப்ப சிங்கம் பெரிய ஆளாத்தான் இருப்பான். அப்ப நம்ம சரியான ஆள்கிட்ட தான் வந்திருக்கிறோம். ஆடு கண்டிப்பா கிடைச்சிரும். யோ அங்க நிக்கிறாங்க பாரு, அவங்க தான் சிங்கத்தோட கூட்டாளிங்க. போய் கேளு. ஆஹா, ஆளை பார்த்தா மூஞ்சில திருட்டுக்களை தாண்டவம் ஆடுது. காலையில கஞ்சி அடிக்கவே கவுந்து விடுறான். சரி, பேர் என்னமோ சொல்லுவியே? என்ன மாரிமுத்து? என்னயா மாரி முத்தா? மாமனார் பேரையும் மருமகன் பேரையும் ஒன்னா வச்சிருக்க போல. நமக்குள்ள 2 ஸ்டாரா? பரவாயில்லையே, அப்ப போட்டியில ஜெயிச்சிடலாம். ஜெயக்கொடி ஆடு பிரியாணி தான். இத பாருங்கப்பா, ஜெயக்கொடி ஆட்டுக்கு 4 பல்லு இருக்குது. அந்த ஆட்டுக்கு இணையா நம்ம களத்துல எந்த ஆடும் கிடையாது. அதனால ஜெயக்கொடி ஆடு பந்தயத்துல கலந்து கொள்ள முடியாது. துடுப்பு போட்டியில எங்க ஆடு கலந்துக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்க. நீ என்ன சொல்றது எடுப்பு? மரியாதை. எங்க ஜெயக்கொடி வராம போட்டி நடத்துவியா? நடத்திதான் பாரு. மைக்கு எவன்டா என் நாட்டு போட்டிக்கு வேண்டான்னு சொன்னது? ஜடையில்லாத பயிலுவா பட்டாளத்துக்கு ஆசைப்படுவாங்களா? போதையில உளற நாய்க்கு கொடிமரமா இருந்தாலும் சரி, கோபுரமா இருந்தாலும் சரி வேறுபாடா தெரிய போகுது. 2 பல்லா இருந்தாலும் சரி, 8 பல்லா இருந்தாலும் சரி, தில்லு இருந்தா என் ஆட்டோட மோதுங்கடா பாக்கலாம். வர இருங்கடா இருங்க. சனிய சப்பரத்துல ஏறி வருது. என்ன பண்ண போது தெரியலையே. ஜெயக்குடி, பொது இடத்துல இப்படி பொறுப்புலாம் பேசக்கூடாது. ஏய் கருப்பே, நீ என்ன பொறுப்பா பேசுறியா? பெரிய துடுப்பு. ஏய் ஜெயக்குடி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பொம்பளான்னு பாக்குறேன், குரலை பிடிச்சு கொண்டு விட பாத்துக்கோ. மாப்பிள்ள ஒரு வார்த்தை சொன்னாலும் ஓஹோன்னு சொன்ன. குறவிலை மெரிச்சு கொண்டு வராமல மாப்பிள்ள, பாத்துக்கடி. ஏ சாணி முட்டை, சங்கல மெரிச்சேன்னு வையன், உங்க ஆத்தா கிட்ட குடிச்ச பாலெல்லாம் சாயங்காலம் வரலும் கக்கிட்டு கிடப்ப. யோ என்ன யோசிச்சுட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. டேய், என் மாப்பிள்ளைங்க சொன்னாங்கன்றதுக்காக தான் இந்த மேட்டருக்கு நான் ஒத்துக்கிறேன். புரியுதா? சரி, அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கியா? என்ன இப்படி கேக்குறீங்க? பல்கா 10,000 ரூபாய் இருக்குங்க. யோ 10,000 10 வாடியாண்ணா 20,000 வரும். பாயா யோ
நாங்களாம் அட்வான்ஸே லம்பா வாங்குறவங்கயா. நீங்க என்னடா 10,000 வச்சுக்கிட்டா இவ்வளவு நேரம் பந்தாவா பேசிட்டு இருந்த? டேய் மாப்ள, அட்ரஸ் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவனை அனுப்பிச்சு விடு. அதுக்கு அவசியமே இல்லைங்க. சின்னாலப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி மந்திரில மாட்டு கேட்டா கூட மாரிமுத்து வீடு எங்க இருக்குன்னு அப்படியே கொண்டு காட்டிருங்க. வந்துடும் போயா. கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? அதெல்லாம் நாங்க நல்லா வருவோம், நீ போயா. சரிங்க. ஆளாளுக்கு நன்றாங்க. சரி. ஏய் மாப்ள போய்ட்டானா? நீங்க பண்ணதுல பெரிய பிசினஸ் இதான்டா. இத நாம இன்னைக்கு கொண்டாடுறோம். புரியுதா? வாங்க மச்சான். சந்திரங்க பார்வையில மாட்டால. கொஞ்சம் தள்ளி போறீங்களா? ஏ கருப்பே, ஒரு கை பிடி, பெருசா வீட்டுல கொண்டு போய் விட்டுடலாம். சொல்றான்ல, ஒரு கை புடுற. நான் ஒரு கை பிடிக்கிறத பத்தி ஒண்ணு இல்லல்ல. நான் ஒரு கைய பிடிச்சா நீங்க எல்லாரும் மூக்க பிடிக்க வேண்டியது வரல. என்னல சம்மந்தம் இல்லாம பேசுற? எனக்கு வவுத்த கலக்குது, நான் வேலைக்கு போயிட்டு வரல. இல்ல நீ புடில பெருசு அமைதியா ஏரியா புடில வரமாட்டேன்.